நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் போட்டு சாம்பார் செய்ய போகிறோம். இதில் துவரம்பருப்பு 2 தக்காளி, வெள்ளைப்பூண்டு 10, மஞ்சள்தூள் 2 டீஸ்பூன், சீரகம் 3 டீஸ்பூன், கட்டிக்காயம் 1 போட்டு, கட்டிக்காயம் இப்போ யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ணுற தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். பானையை மூடி வச்சாச்சு, இது வேகட்டும். நம்ம தேங்காய் அரைப்போம். தேங்காயும் வெங்காயத்தையும் நல்லா அரைச்சா எடுத்தாச்சு. இப்போ பருப்பு வெந்துட்டா பார்ப்போம் வாங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துட்டு இதில் உப்பு போட்டு நெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லது. இதை வேறு பானையில் ஊற்றி வெட்டி வச்ச காய்கறி போட்டு வத்தல் தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப போட்டு புளிக்கரிசல் ஊற்றி நல்லா கலக்கி வேக வச்சிரும். காய் வெந்துட்டு இப்போ பருப்பு ஊற்றி தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றி மல்லி இலை தூவி சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளித்து குழம்புல ஊற்றிடும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.